காலையில் டீ குடிக்க வரும்போது தான் இந்த அமானுஷத்தை பார்த்தேன். இந்த அமானுஷம் வந்து எங்கள் வீட்டில் யாருமே பார்க்கல, நான் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இது யார் செஞ்ச வேலைன்னு எனக்கு தெரில. இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு எப்படியும் ஒரு 80 வயசு இருக்கும். அதுக்கு என் மேலே எப்போதுமே ஒரு பொறாமை. நான் டான்ஸ் ஆடுறேன், ஒரு குட்டி செலிப்ரிட்டியாக இருக்குன்ட்டு அதுக்கு என் மேலே எப்போதுமே ஒரு பொறாமை இருக்குது. எனக்கு அது மேலேயும் டவுட்டாக இருக்குது. இங்கே ஒரு பையன் இருக்கான், குட்டி பையன், 10 வயசு கூட இருக்காது, 8 வயசு தான் இருக்கும். அவன் என் ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டு கிடையாது, அவன் என்னுடைய அரசியல் விரோதி. ஏன்னா நான் டிவிக்கே அவன் பிஜேபி. அவனும் இது செஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கண்ணுக்கு அது தெரியுதா பாருங்க, அங்கே இருக்க பாருங்க, தெரிலையா? நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஜெண்டாவை உடச்சி போட்டு வச்சுருக்காங்க, இப்படி போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு கொள்ளையில் ஒன்று இந்த ஜெண்டா கவுந்து கிடக்கு. இங்கே பார்த்தீங்களா? என் மேலே விரோதம் இருந்தால் என்னை வந்து நேரடியாக வந்து தாக்கணும். இப்படியெல்லாம் மறைமுகமாக இந்த கேள்வி இவங்க 2 பேரும் பண்ண வேலையாக தான் இருக்கும். இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த நானே வந்து இது பண்ணிடுறேன், நம்மளே போச்சிருவோம். என் மேலே எந்த ஒரு விரோதமாக இருந்தாலுமே நேரடியாக வந்து மோதணும். இந்த மாதிரி சில்லித்தனமாக வந்து ஜெண்டாலாம் போடக்கூடாது. உதைக்கிறத யாராவது பார்த்தாங்களா? இன்னும் எங்கள் வீட்டுக்கு நானே ஜெண்டா வச்ச மாதிரி ஆகிட்டு.